அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் ஆஜராக மதுரை ஆட்சியர், காவல் ஆணையர் ஆஜராக வருகை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை இன்றைய தினம் 3 மணி அளவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த விசாரணையில் இன்றைய தினம் மதுரை மாவட்டத்துடைய ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்குடைய விசாரணைக்காக தற்பொழுது ஆஜராவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் மற்றும் மதுரை மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கு பொறுத்தவரை இதற்கு முன்பாக மேல்முறையீட்டின் காரணமாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் இருந்தது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி வாக்கில் நீதிமன்றத்துக்கு வந்திருந்த வழக்கு மதுரை திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கு. அதனுடைய உத்தரவுல தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்திருந்தார். அந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று மனுதாரர் தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கையும் விசாரித்த தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த வழக்கு தொடர்பான விசாரணையை உடனடியாக மேற்கொண்டு மாலை 4 மணிக்கு பிறகாக உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில உரிய நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் தீபத்தினுடைய மறுநாள் என்று அவர்களுடைய அந்த பதில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகாக மேல்முறையீட்டு மனு செல்ல இருப்பதனால இந்த வழக்கு இந்த தீர்ப்பினை செயல்படுத்த முடியாது, இந்த உத்தரவை செயல்படுத்த முடியாது என காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் மறுத்ததாக கூறி மேலும் முறையிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசின் சார்பில் இரு தனி நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல மதுரை பெஞ்சிலேயே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. 4வது நாளாக இன்றைய தினமும் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இந்த சூழலில் நேற்று தினம் 2 நீதிபதிகள் அமர்வுல ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவு என்பது என்னவென்றால், இதற்கு முன்பாக தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பெஞ்சில கொடுத்திருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு தற்போது இருக்கக்கூடிய விசாரணை தடை இல்லை. ஆனால் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது அது இயல்பாக தொடரலாம் என்ற ஒரு கருத்தையும் ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில தற்பொழுது இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் விசாரணைக்கு வரப்படாமல் இருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த வழக்கில் ஆஜராவதற்காகத்தான் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் மற்றும் காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டவர்கள் ஆஜராவதற்காக வருகை புரிந்திருக்கின்றனர். 3 மணிக்கு விசாரணை தொடங்கி நடைபெறும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.